பற்பல மொழிகள் பேசும் பல நாட்டினரை ஒரே விசுவாச ஒருமைக்குள்ளாய் கூட்டி சேர்த்திருக்கிற தேவரே, உம்முடைய வசனத்தின் மூலமாய் நீர் எங்களோடு கூட பேசுவீராக. உடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை மக்களே, கிறிஸ்துவ பண்டிகைக்கு பின்வரும் முதல் ஞாயிறாகிய இன்று நாம் வாசித்து சிந்திக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கிற பிரசங்க பகுதி, அது உபாகம புத்தகம் 30ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் முடிய. உபாகமம் 30வது அதிகாரம் வசனங்கள் 11 துவங்கி 20 முடிய. எல்லாருமே எடுத்து இணைந்து அதை வாசிக்கலாம். நான் இன்று உனக்கும் விதிக்கிற கட்டளைகளை உனக்கு மலைகளும் அல்ல, அது உனக்கு தூரம் ஆனதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்வதற்கு எங்கள் நிமித்தம் வானத்திற்கு ஏறி அதை கொண்டு வருவது யார் என்று நீ சொல்லத்தக்கதாய் அது வானத்தில் உள்ளதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருவது யார் என்று நீ சொல்லத்தக்கதாய் அது சமுத்திரத்திற்கு அப்புறத்தில் உள்ளதும் அல்ல. நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இதயத்திலும் இருக்கிறது. இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் உனக்கு வைத்து நீ பிழைத்து வரும்படிக்கும் நீ சுதந்திரிக்கிற தேசத்திலே உன் தேவனாகிய கர்த்தரை ஆசீர்வதிக்கும் வரைக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கட்டளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். நீ கேளாதபடிக்கு மனம் நினைத்து ஈடுபட்டு போய் வேற தேவர்களை பணிந்து அவரை சேர்க்கையானால் நீ சுதந்திரிக்கிறதுக்கு யோர்தானை கடந்து தேசத்திலே நெடு நாள் வாழாமல் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் குறிப்பாக வைப்பேன் என்று உங்கள் மேல் வானத்தை குறித்து சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் சந்ததியை அழிக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு ஒரு தேசத்தில் குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரை அன்பு கொண்டு அவர் சத்தத்தை செவி கொடுத்து அவரை பற்றிக் கொள்வாயாக.
அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசும் ஆனவர் என்றார். பண்டிகை காலங்கள் நிறைவுற்று பண்டிகை இல்லாத காலங்களுக்குள் நாம் கடந்து வந்திருக்கின்றோம். கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை, கிறிஸ்து உயிர் தெழுந்த பண்டிகை, கிறிஸ்து பரத்துக்கு ஏறின பண்டிகை, பரிசுத்த ஆவியின் பண்டிகை, சென்ற வாரம் திருத்துவ பண்டிகை. பண்டிகையின் காலங்கள் ஆண்டவருடைய பிறப்பு, அவருடைய வளர்ப்பு, அவர் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள், அவர் சந்தித்த பாடுகள், அவர் மரணத்தை வென்று ஜெயமாய் உயிர்த்தெழுந்த விதம் எல்லாவற்றையும் நாம் இந்த ஆண்டிலே சிந்தித்து திருச்சபை ஆண்டினுடைய ஒரு பகுதியை நிறைவு செய்து இரண்டாவது பகுதிக்குள் கடந்து வந்திருக்கிறோம். அதுதான் திருத்துவ காலங்கள். இந்த திருத்துவ காலங்கள் முதல் 5 ஞாயிற்றுக்கிழமைக்கு கால் ஆஃப் காட், கர்த்தர் நம்மை அழைக்கிறார். பிரத்யேகமாக இந்த முதல் வாரத்துக்கு 2 ways, 2 வழிகள், ஒன்று அழிவுக்குரியது, ஒன்று ஜீவனுக்குரியது. அதுதான் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இந்த நாளில் முன்வைக்க விரும்புகின்றார். இன்றைக்கு நாம் வடிவாக்கியத்தில் பாடினோம். 1 யோவான் 2வது அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 2:15. பிதாவின் அன்பு, உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு அவரிடத்தில் இல்லை. அதே அதிகாரம் 17ஆம் வசனம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே எங்களுக்கும் நிலைத்திருப்பான். இதான் வடிவாக்கியம். ஆண்டவர் நாம் ஒவ்வொருவருக்கும் இந்த உலக வாழ்க்கையில கற்பனைகளை கற்றுக் கொடுக்கிறார். அதன்படி நாம் வாழ வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கிறார். சென்ற வாரத்திலும் இயேசு கிறிஸ்து ஒரு கட்டளை கொடுத்தார் என்பதை நாம் சிந்தித்தோம். இதோ இந்த உலகத்தின் முடிவடைந்தும் சகல நாட்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இந்த வாக்குக்கு இணையான கற்பனை, நீங்கள் உலகமெங்கும் போய் அனைத்து மக்களையும் சீடராக்கி பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து நான் கற்றுக் கொடுத்த யாவையும் கற்பியுங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கட்டளை கொடுத்தார். இன்றைக்கு பிதா தம்முடைய மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்று கட்டளை கொடுத்து அது எப்படிப்பட்டது என்பதை நமக்கு நினைவுபடுத்துகிறார். அதனால நமக்கு என்ன பயம் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். அதுதான் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த உலக வாழ்க்கையில மக்கள் உணர்வுள்ளவர்களாய், வாழ்க்கை நெறிமுறைகள் என்ன என்பதை உணர்ந்தவர்களாய், ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்று நம்முடைய பிதாவினுடைய அலாதி விருப்பம். அதுதான் மறுபடியும் நமக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். 2 வழிகள், ஒன்று ஜீவனுக்கு உண்டானது, இன்னொன்று அழிவுக்கு உண்டானது. நாம் எதை தெரிந்து கொள்ள போகிறோம் அது நம்முடைய சாய்ஸ். நம்மிடத்தில் அதை விட்டு விடுகின்றார். ஜீவனை தெரிந்து கொண்டால் ஆசீர்வாதம், அழிவான காரியத்தை தெரிந்து கொண்டால் சாபம். அதுதான் ஆண்டவர் நமக்கு முன்பாக இன்றைக்கு வைக்க விரும்புகின்றார். அதே போல இந்த உபாகம புத்தகம் ரொம்ப சிறப்பு அம்சங்கள் அடங்கியது. ஏராளமான கட்டளைகள். கிமு 626ஆம் ஆண்டுல யோசியா ராஜா அரசாண்ட காலத்துல அங்கிருந்த பிரதான ஆசிரியர் ஹில்கியா என்ற ஒரு மனிதன் ஆலயத்தை செப்பனிட்ட போது இந்த தோல் சொல்லுகளை கண்டுபிடித்தாராம். இந்த உபாகம புத்தகத்துடைய அந்த பின்னணியை நாம் நிச்சயமாய் உணர வேண்டும். உபாகமம் எல்லா நிலைகளிலும் அநேக கற்பனைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்பதை நீங்கள் நான் நன்றாக அறிந்திருக்கின்றோம். ஆக இன்று 3 காரியங்களை நான் முன்பாக வைக்க விரும்புகின்றேன். முதலாவது, கட்டளைகள் கடைபிடிக்க முடியாத மறைபொருள் அல்ல, தூரமானதும் அல்ல. கட்டளைகள் கடைபிடிக்க முடியாத மறைபொருளும் அல்ல, தூரமானதும் அல்ல, நாம் அறிந்து கொள்ள முடியாததும் அல்ல என்று பிதா நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார். சின்ன
குழந்தைகள் நெருப்பா இருந்தாலும், ஒரு தண்ணீர் உள்ள நீர் நிறைந்த பகுதியாக இருந்தாலும், விஷ பூச்சிகள் அங்கு இருந்தாலும் அதுக்கு தெரியாது இது என்ன நடக்கும். நெருப்புல கை வச்சா என்ன நடக்கும், தண்ணீர்ல போய் தெரியாம நம்ம விழுந்துட்டா என்ன நமக்கு நேரிடும், விஷ பூச்சியை போய் தொட்டா நமக்கு என்ன நேரிடும் சொல்லி அந்த குழந்தைக்கு தெரியாது. இந்த பெற்றோர்கள் பாதுகாப்பா இருந்தாதான் அந்த நெருப்பை தொடாது, தண்ணீர்ல இறங்காது, விஷ பூச்சியை போய் பிடிக்காது. அது அந்த குழந்தைக்கு தெரியாது. ஆனா அதே குழந்தை வளர்ந்த பிறகு அந்த குழந்தை நிச்சயமாய் பெற்றோருடைய வழிநடத்தின்படியாக எல்லாவற்றையும் உணர்ந்து அறிந்து கொள்ளும். இன்றைக்கு பெரியவர்களாய் நீங்கள் என்னாலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தைகளை, ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளைகளை தெரியாதுன்னு யாரும் சொல்லவே முடியாது, தூரமானது என்று யாரும் சொல்லவே முடியாது, அது மறைவுகள் என்று நமக்கு யாரும் சொல்ல முடியாது என்பதை ஆண்டவர் நமக்கு உணர்த்தி காட்டுகிறவராக இருக்கிறார். ஏன்? அது நமக்கு நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறது. நம்மை ஆராய்ந்து பார்க்கும்படியாய் நம்முடைய இருதயத்திலே அது பதிக்கப்பட்டிருக்கிறது சொல்லி வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உபாகமம் 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் இன்றைக்கு பழைய ஏற்பாட்டின் வழியாய் வாசிக்க கேட்ட உபாகமம் 6 முதல் 2 வசனங்கள். தேவன் நமக்கு கற்பித்திருக்கின்ற கட்டளைகள், நியாயங்கள் யாருமே தெரியாது, நமக்கு சொல்ல முடியாது. அது எங்கு இருக்கிறது? நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது, நம்முடைய உள்ளத்திலே அது பதிக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 33வது வசனம். எரேமியா 31:33. நான் உள்ளத்திலே வைப்பேன், அவனுடைய இருதயத்திலே நான் எழுதுவேன் என்று இந்த வசனத்திலே ஆண்டவர் நமக்கு உணர்த்தி காண்பிக்கின்றார். அதே போல ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்திலே பவுல் 10ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களிலே இப்படி குறிப்பிடுகின்றார். அதுதான் முக்கியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அது உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது, உன்னுடைய இருதயத்திலே அது எப்போதும் தியானமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கட்டளைகள் தூரமானது அல்ல என்பதை இங்கு பிதாவானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சங்கீதக்காரன் 147ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்திலே இப்படி எழுதுகிறார். 147:19. அறிவிக்கிறார். யாக்கோபுக்கும் இஸ்ரவேலுக்கும் அவர் நியாயங்களையும் தன்னுடைய கற்பனைகளையும் அறிவிக்கிறவராக இருக்கின்றார். யாருமே தெரியாததை சொல்ல முடியாது என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். வாசிக்கின்ற பாத்தீங்க 19ஆம் இந்த 30ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்தில் 14ஆம் வசனம் வரைக்கும் மறுபடியும் நீங்க இல்லத்துல போய் வாசித்து பாருங்க. 14ஆம் வசனத்தை மட்டும் வாசிப்போம். 30 உபாகமம் 30:14. நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொழுது அது உனக்கு மிகவும் சமீபமாயும் வாயிலும் இருதயத்திலும் இருக்கிறது. மறுபடியும் அதான் ஆண்டவர் சொல்கிறார், அது உனக்கு சமீபமாய் இருக்கிறது. அதன்படி நீ செய்யும்படி அது உன்னுடைய உள்ளத்துல எப்போதும் தியானமாய் இருக்கிறது. அதை தியானிக்க உனக்கு கிருபை உண்டு என்று சொல்லுகின்றார். ஏசாயாவுல இதே வசனத்துல தான் ஆண்டவர் சொல்லுகின்றார். பிதாவானவர் ஏசாயா 59ஆம் அதிகாரம் கடைசி வசனம். ஏசாயா 59 கடைசி வசனம்.
நீங்குவது இல்லை. உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன்னுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் அது நீங்காது. தலைமுறை தலைமுறையாய் நீங்காத வசனமாய் அது இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்ப யாருமே தெரியாத எனக்கு வசனம் எனக்கு எந்த நிலையிலும் புரிந்து கொள்ள முடியாது என்று சொல்ல முடியாது. அது தெளிவாய் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது என்பதை ஆண்டவர் நமக்கு குறிப்பாக வைக்கிறார். இதுல எக்ஸ்கியூஸே கிடையாது. எந்த விதத்திலும் நாம் சாக்கு போச்சு சொல்ல முடியாது. ஆண்டவர் தெளிவாய் நம்மோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது. உபாகமம் 6:17. கருத்தாய் நாம் கைக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆகவே கட்டளைகள் நமக்கு தூரமானதல்ல, மறைவுகளல்ல, மறைக்கப்பட்டிருக்கிறது அல்ல என்பதை நாம் உணர வேண்டும். நாம் செய்ய வேண்டிய காரியம் இந்த கட்டளைகளுக்கு நாம் நம்மை கீழ்ப்படிக்க ஒப்புக் கொடுக்கிறோமா சிந்தித்து பார்க்கிறோம். இரண்டாவதாக, இந்த கட்டளைகள் கற்பிக்கும் பாடங்கள் என்ன? இந்த கட்டளைகள் கற்பிக்கும் பாடங்கள் என்ன? 2 வழிகள். ஒன்று அழிவுக்குரியது, 2 ஜீவனுக்குரியது. அப்படி ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் ஆண்டவர் நமக்கு முன்பாய் வைக்கின்றார். இந்த கற்பனைகள் என்ன கற்றுக் கொடுக்கிறது? எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கு நிறுவனவியா நம்ம வாஸ்தவமே 1 யோவான் 4ஆம் அதிகாரத்துல அன்பு பூரணப்பட்டது. அந்த அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் கற்றுக் கொடுத்தார். அதேதான் உபாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். எல்லாரும் ஆண்டவரை நாம் அன்பு கூற வேண்டும். அது மாத்திரமல்ல, சகோதரன் சகோதரிகளையும் உடன்பிறப்புகளையும் உலகத்தில் இருக்கிற மக்களையும் நாம் அவர்கள் மீதும் அன்பு செலுத்த வேண்டும். கடவுளத்தில் மாத்திரம் அன்பு செலுத்துகிறேன் என்று சொன்னால் அது பொய்யன் என்று வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே இந்த கற்பனைகள் கற்றுக் கொடுக்கிற உண்மை அன்பே பிரதானம். அதுதான் இன்னைக்கு நம்ம பாடினோம். எல்லா நிலைகளிலும் அந்த அன்பு நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அதை ஆண்டவர் விரும்புகிறார். ஏனென்றால் அவர் பகைக்கிறவரையும் சிநேகிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். பகைக்கிறவரையும் மன்னிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். அதற்கு அடிப்படை அன்புதான். அந்த அன்பு நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கட்டளைகள் கற்றுக் கொடுக்கிறது. சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 72வது வசனம். சங்கீதம் 119:72. நீர் தந்திருக்கின்ற இந்த வார்த்தைகள் தான் நலம், அதுதான் எனக்கு ஆதாரம் என்று அந்த சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறார். கட்டளை நமக்கு தருகிற முதல் பாடம் நாம் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். அந்த அன்பு எப்போதும் பூரணப்பட்டதாக இருக்க வேண்டும். எல்லாவற்றை காட்டிலும் அன்பே பெரிது என்று சொல்லி பவுல் கொரிந்தியர் நிருபம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அவர் குறிப்பிடுகிறார் என்பதை நாம் நிச்சயமாய் அறிந்திருக்கிறோம். இந்த 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தின்படி 1 யோவான் 4:21 இன்னைக்கு வாசிக்கிற நிருபப்படி அவராலே நாம் ஆகவே இந்த கற்பனை நமக்கு அவசியம். இரண்டாவது, கற்பனை நமக்கு சொல்லுற காரியம் நாம் எல்லா காரியங்களிலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். பலியை பார்த்து இரக்கத்தை ஆண்டவர் விரும்புகிறார். எப்போதும் நாம் ஆண்டுடைய வசனத்துக்கு கட்டளைக்கு கீழ்ப்படியதான் அவர் விரும்புகின்றார். அதில் நாம் எந்த விதத்திலும் மாற்று கருத்து நமக்கு இருக்க முடியாது என்று ஆண்டவர் நமக்கு உணர்த்தி காட்டுகிறவர்களாக இருக்கின்றார். அந்த கற்பனைக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். அந்த அன்பிலே நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். அடுத்ததாக பரிசுத்தமாய் நாம் வாழ வேண்டியது அவசியம். கற்பனை நமக்கு அதை கற்றுக் கொடுக்கிறது. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. ஆலய ஆராதனைக்கு நாம் வருவதிலே, ஆலய ஆராதனை பங்கு பெறுவதிலே எல்லா நிலைகளிலும் அதற்கு ஒழுங்குமுறை உண்டு. அதற்கு நாம் எந்நாளும் கீழ்ப்படுகிற மக்களாய், அதை பின்பற்றுகிற மக்களாய் வாழ முடிகிறதா என்பதை யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய சிந்தனையிலோ செயலிலோ பரிசுத்தம் காணப்படுகிறதா அதை யோசித்து பார்ப்போம். இதையோ நாம காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. எந்த விதத்திலோ ஆண்டவர் அதை விரும்புவது கிடையாது.
தெளிவாய் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் வழியிலுமே இதிலே நீங்கள் நடவுங்கள். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த காரியங்களை கடைபிடிக்க வேண்டியது மிக மிக அவசியம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, இன்றைக்கு உனக்கு கற்பிக்கிறேன், அதை நீ கடைபிடிக்க வேண்டும். அதிலே அன்பு, அதிலே பரிசுத்தம், அதிலே கீழ்ப்படிதல், அதை நாம் கடைபிடிப்பதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்கிறோமா? யோசித்து பார்க்க இந்த நேரம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னா கற்பனையை கைக்கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு கட்டளை கற்பிக்கும் பாடங்கள்ல பிரதானமானது. என் பாடின பாடல் 185ம் 111ம் தெளிவாய் அந்த வரிகளில பாடல் ஆசிரியர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பரம் மண்டலத்தில் இருக்கிற அந்த மகிமை, அந்த ஆசீர்வாதம், அந்த பொக்கிஷம் மேலானது என்று சொல்லி 185ஆம் ஞான பாடலை நாம் பாடினோம். அதே போல பாதகரின் தீவினைக்கும் பாகையில் அதைக்கோ விலக்கி அதை நாம காக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மக்கள் பாடுகிறார். இன்றைக்கு அது நமக்கு அவசியம். கட்டளை கற்பிக்கும் பாடங்கள் இவைகள். மூன்றாவதாக, கடைபிடித்தால் நமக்கு என்ன நன்மை? கடைபிடித்தால் ஆசீர்வாதம், கடைபிடிக்கவில்லை என்றால் சாபம். இரண்டே வழிகள், ஒன்று அழிவு, இன்னொன்று ஜீவன். ஆண்டவரை வைக்க விரும்புகிறார். இதற்குரிய இந்த வாரம் 5 வாரங்களுக்குரிய மையப்பொருள் தான் கால் ஆஃப் காட். இன்றைக்குரிய மையப்பொருள் 2 வரிகள். ஒன்று தீமை, இன்னொன்று நன்மைக்கு ஏதுவானது, ஜீவனுக்கு ஏதுவானது. அதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கிறவராக இருக்கின்றார். இன்னைக்கு சங்கீதம் முறைப்படியாக வாசித்தோம். சங்கீதம் 1. அந்த சங்கீதம் 1ல நிறைவாய் ஆசீர்வாதத்தை நமக்கு ஆண்டவர் தருகிறார். எப்படி அந்த மனுஷன் இருப்பான், வசனங்களை தியானிக்கிற மனுஷன் எப்படி இருப்பான் என்று அந்த வசனங்கள் நமக்கு கற்றுக் அதை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் ஒவ்வொன்றா ஆண்டவர் அங்கு சொல்லுகின்றார். சங்கீதக்காரன் அதை தெளிவாய் நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் வாசித்தோம். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். இதுதான் நாம பாடலா 111வது ஞான பாடல ஒவ்வொரு கவியிலும் அந்த வசனத்தை பிரதிபலித்து இந்த பக்தன் எழுதி இருக்கிறார் என்பதை நாம் வீட்டுக்கு போய் மறுமுறை அதை ஒவ்வொன்றையும் வாசித்து நாம் பார்ப்போம். 3வது கவி, அவன் வாழ்வு ஆற்றோரத்தில் நடப்பட்டு இனிய கனிகளை தன்னத்திலே தரும் செழிப்பாகிய நல் மரத்துக்கு ஒத்தவன். அவன் நல்ல மனிதன், அவன் செய்கை நிலைநிற்கும், அது நன்மையாய் பலிக்கும். இந்த பாடல்கள் வரிகள் ஒவ்வொன்றும் வசனத்தை பிரதிபலிக்கிறது என்பதை நீங்கள் நானும் நிச்சயமாய் அறிந்திருக்கின்றோம். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருகின்ற இந்த பாடங்கள் நமக்கு நன்மையை கொண்டு வர வேண்டும். நாம் அந்த வசனத்தை தியானமாக இருக்கிற போது அந்த நன்மையை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 27வது வசனம். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 27வது வசனம். கர்த்தருக்கு பயப்பட்டு கற்பனைப்படி நடந்தால் ஆயுசு நாட்கள் அங்கே கூட்டி கொடுக்கப்படும். துன்மார்க்கர் அப்படி இல்லை என்று நாம் வாசிக்கின்றோம். அதே போல ஏசாயா 65ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஏசாயா 65:22. நெடுநாளாய் அனுபவிப்பார்கள்.
சில பேர் நாம சொல்ல கேட்டிருக்கிறோம், நிறைய நாங்கள் சம்பாதிக்கிறோம், ஆனால் எங்களால் அதை பயன்படுத்த முடியல, அனுபவிக்க முடியல. பல நிலைகளிலே அநேகர் இதை குறித்து சொல்லியிருக்கிறதை நீங்கள் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கு இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம், நெடுநாளாய் நிலைத்திருக்க முடியும், ஆசீர்வாதங்களை நாம் அனுதினமும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஏசாயா தீர்க்க நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கின்றார். பாகவம் 28ஆம் அதிகாரத்தை நாம இல்லத்திற்கு போய் வாசித்து பார்க்கிற போது முதல் பகுதி ஆசீர்வாதம், இரண்டாவது பகுதி சாபம். 28ஆம் அதிகாரத்துல நாம் ஒவ்வொன்றையும் அதை வாசித்து பார்க்கிற போது என்னென்ன நிலைகளிலெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் அந்த வழியை நாம தெரிந்து கொண்டா, என்னென்ன வழிகளெல்லாம் சாபம் அந்த வழியை நாம தெரிந்து கொண்டான்னு மிக தெளிவாய் உபாகம ஆசிரியர் அந்த 28ஆம் அதிகாரத்துல குறிப்பிடுகிறார். நமக்கு எல்லாருக்கும் அது தெரியும். நாம் இல்லத்துக்கு சென்று இதை இந்த பகுதியோடு போயிட்டு வாசித்து பார்க்க உங்களை என்னோடு கூட நான் அழைக்கின்றேன். ஆகவே கடைபிடித்தால் ஆசீர்வாதம், கடைபிடிக்கவில்லை என்றால் சாபம். கடுமையான ஒரு எச்சரிப்பை ஆண்டவர்களுக்கு தருகின்றார். இன்றைக்கு காலகட்டம் மிகவும் மோசமான காலகட்டம். என்னென்ன நிலைகளிலே நமக்கு விளைவினங்கள் வியாதிகள் வரும், என்னென்ன நிலைகளிலே சூழல் மாறும் என்று நமக்கு தெரியாது. ஆண்டவருக்காய் அவருடைய வருகைக்காய் ஆயத்தப்படுவோம். ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதற்கு நாம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் எப்போது வருவார் என்பதை நாம் நிதானித்து அறிய முடியாது. ஆகையால் எப்பொழுதும் ஆயத்தமாய் நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். அதுதான் அவசியம். அவரே தீர்க்காயுசுமானவராய் இருக்கிறார் என்று இந்த உபவாகமத்துல கடைசி வசனத்தை நாம வாசித்தோம். இன்றைக்கு நம்முடைய நிலைப்பாடு என்ன? நம்முடைய கருத்தை தான் ஆண்டவர் விடுகிறார். எதுவுமே நாம சாக்கு போக்கு சொல்ல முடியாது. சாய்ஸ் நம்முடையது. ஜீவனை தெரிந்து கொள்கிறோமா, அழிவை தெரிந்து கொள்கிறோமா? நாம் நிதானித்து அதிக அழைக்கப்படுகின்றோம். நித்திய ஜீவன் நமக்கு அருவருப்பானது அல்ல. சத்திய வேதம் நாம் எப்போதும் கடைபிடிக்க முடியாதது அல்ல. உத்தம மீட்பர் நிராகரிக்கப்பட வேண்டியவர் அல்ல. இதை மட்டும் நாம மனசுல எப்போது பதித்துக் கொள்வோம். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். 2 வழிகள் இதில் நாம தெரிஞ்செடுக்க போறோம். ஒப்புக் கொடுப்போமா? ஆண்டவரே, எனக்கு ஜீவனை சுதந்திரிக்க வழியை கற்றுத்தாரும். அழிவை நான் எப்போதும் மறுக்கத்தக்கதாய் அந்த அழிவின் பாதையை நாம் செல்லாமல் இருக்க நான் மாத்திரமல்ல, என்னுடைய சந்ததி, என்னுடைய திருச்சபை, என்னுடைய நாட்டின் மக்கள், எனக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும் நித்திய வழியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய வாஞ்சை. அதற்காக தான் நான் ஜெபிக்கிறேன் என்று இவான் ராபர்ட்ஸ் ஜெபித்ததை போல நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். மார்ட்டின் லூத்தருடைய முழங்கால் முடங்கினது போல நாம் நம்முடைய முழங்காலை முடக்க அழைக்கப்படுகிறோம். அதுதான் இந்த காலத்திற்கு ஏற்றதாக இருக்கும். கர்த்தர் ஜீவனை தெரிந்து கொள்வதற்கு நமக்கு ஏற்ற ஞானத்தை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.